இப்படி நாட்டுக்காக மக்களுக்காக பாடுபடுற எல்லாத்தையும் அடையாளம் காட்டி ஐயாவுக்கு இருக்கிற வேதனையை துன்பமும் சொல்லி மாடாது. ஒன்றும் இல்லை, ஐயான்னா யாருன்னு தெரியாது, வன்னியர் சங்கம்னா புரியாது, பாட்டாளி மக்கள் கட்சினா தெரியாது. அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் நீங்க முகநூல் ஐயாவை போட்டு வாட்டி வதைக்கிறாங்களே, என்ன கொடுமை இது? யாரை இப்படி எல்லாம் எழுதுறது? யாரை அவமானப்படுத்துறது? நம்ம குலசாமின்னு சொல்லிட்டு ஐயாவை அவமானப்படுத்துறது எவ்வளவு பெரிய வேதனை இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி ஐயாவை பத்தி அவமானப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, கொச்சைப்படுத்துறது, இது எப்படி ஏத்துக்க முடியும்? தாங்கவே முடியல. ஐயாவுக்கு எவ்வளவு வேதனை இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டுதான் உங்களோடு நம்மோட ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், கட்சியை வழிநடத்துகிறார்கள். எனக்கு தெரியும், வேற ஆள் தான் விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வர்றது எவ்வளவு அவமானம். அதோட இந்த ஜி.கே. மணி ஒண்ணு பாருங்க, 2 பேர்த்து தூச்சி வைக்கிறது ஜி.கே. மணி தான். இவன் தான் காரணம். ஐயாவுக்கு 2 பேர்த்துக்கு ஒன்னும் அரசியலே தெரியாதா? ஜி.கே. மணி சொல்லி தான் கேட்பாங்களா? நினைச்சு பாருங்க எப்படி கொச்சப்படுது. ரொம்ப தீய சக்தி என் மேல தீ பிடிச்சிட்டு எரியிற மாதிரி. என்ன கேவலம் அவமானமா இருக்குது. நான் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, கேட்டதுக்கு சொன்னேன், மனுஷன் மகிழ்ச்சியா சந்தோஷம் வாழணுங்கிறதா விருப்பம். அப்படி ஜி.கே. மணி திட்டுறதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சின்னா நல்லா திட்டுங்க, சந்தோஷம் உங்களுக்கு. ஜி.கே. மணி திட்டுறதுனால மகிழ்ச்சின்னா சந்தோஷமா திட்டுங்க, உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஆனா அந்த ஜி.கே. மணி மனசாட்சியோடு வாழக்கூடியவன், விசுவாசத்தோடு வாழக்கூடியவன், உண்மையாக வாழக்கூடியவன், ஐயா அவர்களின் உண்மை தொண்டனாக இருப்பான் என்பதை மட்டும் இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, எல்லாத்தையும் ஐயா வழி நடத்துவாங்க, ஐயா பார்த்துக்குவாங்க. அதனால இங்க வந்திருக்கிற உங்களை நான் பணியோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், ஐயா உங்களுக்கு நிறைய பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேருக்கு பொறுப்பு கொடுக்க போறாங்க. இந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு இனி 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இப்ப இருந்து நம்ம உழைக்கிற ஆண்டு, அடுத்து 2026 வெற்றி ஆண்டு, அதை மனசுல வச்சிருந்தேன், உழைக்கணும். இதுதான் செய்தியா நீங்க மனசுல எடுத்துக்கணும். ஐயாவோடு இருக்கிற நாம் நாளையிலிருந்து கடுமையாக உழைப்போம், வெற்றி பெறுவோம் என்ற உறுதியோடு செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டு, ஐயா அவர்கள் வாழ்க, நீங்கள் எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும். ஐயாவுக்கு துணையா இருக்கிற எதையும் எதிர்பாராத பங்கு பார்த்தா மூத்த நிர்வாகிகளை பார்க்கிறேன். இப்ப வெளியில போனா கைபேசி எடுத்தா 1980, 81, 82 அந்த காலகட்டங்களில் போராடி ஜெயிலுக்கு போனவங்க ஏராளமா எல்லாம் வந்துட்டாங்க. பழைய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, சகோதரிகள் நிறைய வந்துட்டாங்க. இன்னைக்கு வீரமா இருக்கிற வெற்றியான்னு சொன்னா கட்டி காலிடையே வைக்கிற சிங்கங்கள் நிக்க பாருங்க, வீரமிக்க இளம் சிங்கங்கள் இன்னைக்கு ஐயா பின்னால வந்துட்டாங்க. அதனால இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. இந்த தெம்பு தான் ஐயாவுக்கு. பழைய ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, கிராமம் பூரா ஐயாவோட இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஐயா இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை மேலும் பலப்படுத்துவதற்கு, தேர்தல் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, காலங்காலமாகவும் ஆரம்ப காலத்தில் இருந்தும் இடையிலேயும் ஐயா அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற நீங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப நலிஞ்சுதான் இருக்கிறோம். அப்படி நலிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், நம்முடைய இயக்கத்தில் இருக்கிற எல்லோரும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் குடும்ப நலமோடு நீடோடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்க வாழ்க என நெஞ்சார வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.